பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 20வது வகுப்பு 28வது ஸ்லோகம். திரவ்ய யஜ்ஞா தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞா ததா பரே स्वाध्याय ज्ञान यज्ञाच्च यतयः संसितव्रताः द्रव्य यज्ञा तपो यज्ञाः योग यज्ञा तथा परे स्वाध्याय ज्ञान यज्ञाच्च यतयः संसितव्रताः. இந்த ஸ்லோகத்தில் 5 சாதனங்கள் யஜ்ஞங்களை பகவான் சொல்லுகின்றார் என்று பார்த்தோம். முதல்ல திரவ்ய யஜ்ஞாக, தானம். நம்மிடம் உள்ளதை பிறருக்கு தேவையானவர்களுக்கு நம்மிடத்தில் இருக்கின்ற அளவில் நம்முடைய சக்திக்கு தகுந்தாற் போல பகிர்ந்து கொள்வது, கொடுத்து வாழ்வது தானம். இந்த தானமானது நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவதோடு சந்நியாச வாழ்க்கை என்கின்ற வாழ்க்கைக்கும் நம்மை அழைத்து செல்கின்ற ஒரு சாதனமாக பார்த்தோம். அது திரவிய யஜ்ஞம். அப்புறம் தப்போ யஜ்ஞாக, நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய சில ஒழுக்கங்களை முறையாக தொடர்ந்து கடைபிடித்து தவத்தின் மூலமாக நம்மை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக செய்கின்ற எல்லா சாதனங்களும், தொடர்ந்து நாம் செய்கின்ற சாதனங்கள், அது எல்லாம் விரதமாக இருக்கட்டும், பாராயணமாக இருக்கட்டும், அது கேட்டல் என்ற சிரவணமாக இருக்கட்டும், எல்லா சாதனங்களையும் தொடர்ந்து நாம் நம்முடைய மன தூய்மைக்காக செய்வது. செல்ஃப் டினையல் வித் வில் என்றெல்லாம் கூட பார்த்தோம். அடுத்து தவம் செய்த பிறகு அந்த தவமானது நம்மை பலகீனப்படுத்தாமல் நம்மை பலப்படுத்தியிருக்க வேண்டும் என்று தவத்தில் ஒரு எச்சரிக்கையையும் பார்த்தோம். அடுத்து 3வதாக யோக யஜ்ஞாக. யோக யஜ்ஞம் என்ற வார்த்தையில் அஷ்டாங்க யோகம், பதஞ்சலி மகரிஷி சொன்ன அஷ்டாங்க யோகம், அதில் யமக இயமம், தவிர்க்க வேண்டியவைகள் பார்த்தோம். அடுத்து 2வது நியமக, செய்ய வேண்டியதை செய்தல். அடுத்து 3வது ஆசனம், இயம நியம ஆசனம், உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் செய்கின்ற பயிற்சிகள், அது ஆசனம், யோக ஆசனங்கள். 4வது பிராணாயாமம், மூச்சு கட்டுப்பாடு, மூச்சை ஒழுங்குபடுத்துகின்ற சில பயிற்சிகள். 5வது படி பிரத்யாகாரக, இந்திரிய கட்டுப்பாடு, தமத்தை தான் சொல்லுகின்றார். வேதாந்த தமம் என்ற சாதனத்தை தான் யோக சாஸ்திரத்தில் பிரத்யாகாரம் என்ற வார்த்தையில் பயன்படுத்துகின்றார். அடுத்து 6வது தாரணா, சம கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, அது சொன்னார். கான்சன்ட்ரேஷன், அதெல்லாம் கூட அந்த வார்த்தை குறிக்கின்றது, தாரணா. 7வது தியானம், மனதிற்கு ஒரு செயலை கொடுத்து அந்த செயலை மனது செய்து கொண்டிருக்குமாறு செய்கின்ற ஒரு பயிற்சி, அந்த பயிற்சிக்கு பெயர் தியானம். தியானத்தில் மனம் சென்று வந்து கொண்டிருக்கும் சொல்லி பார்த்தோம். அடுத்து சமாதி, தியானத்தினுடைய பலனாக வருவது மனதை அமைதியாக வைத்திருப்பது, எந்த விதமான சலனமும் இல்லாமல் மனம் எப்பொழுதும் முழு அமைதியை அடைந்திருப்பது, அந்த நிலைக்கு சமாதி என்று பெயர். இதையெல்லாம் பார்த்தோம். ஆக இவ்விதமாக பதஞ்சலி மகரிஷி 8 படிகளாக ஆன்மீக சாதனங்கள் ரொம்ப அழகாக சொன்னார். அதில் விரிவாக மனதை பற்றிய மிக அற்புதமான விரிவான ஆராய்ச்சி வேறு எந்த சாஸ்திரத்திலையும் இல்லாத அளவிற்கு தெளிவாக நிறைய பண்ணியிருக்கார். அதை சொல்கிறார், பகவான் சொல்கிறார், யோக யஜ்ஞாக ததா பரே. அபரே என்றால் சிலர், ததா இதையெல்லாம் சில பேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து 2வது வரியில் பார்த்தோம், சுவாத்தியாய ஞான யஜ்ஞாச்ச. இதில் 2 சாதனங்கள் வருகின்றது, 9, 10, 2 சாதனங்கள். சுவாத்தியாயம் சொல்லி சொன்னால் நாம் எந்த நூலை படிக்க விரும்புகின்றோமோ அந்த நூலை மனப்பாடம் செய்வது, அல்லது ஞான நூல்களை ஓதுவது, ஞான நூல்களை மனப்பாடம் செய்வது, சப்த கிரகணம் சொல்லிப்பார். முதலிலே எந்த நூலையும் படிப்பதற்கு முன்பாக அந்த நூலினுடைய வடிவத்தை மனதில் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வது. அந்த காலத்தில் எல்லா நூல்களும் சூத்திர வடிவில் செய்யுள் வடிவாகத்தான் இருந்தது. அதை மனப்பாடம் செய்து வைத்து கொண்டால் அதனுடைய அர்த்தத்தை நாம் படிக்கும் பொழுது மிக உபயோகமாக இருக்கும். ஆகவே சப்த கிரகணம் அல்லது வேதத்தை ஓதுவது. சுவாத்தியாயம் ந பிரமதி தவ்யம்,
தைத்திரியத்தில் பார்த்திருக்கின்றோம். உன்னுடைய சுவாத்தியாயத்தை ஒரு நாளும் விட்டு விடாதே அப்படி சொல்லியிருக்கின்றோம். அதை தமிழில் சொல்லணுன்னா ரொம்ப அழகாக ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு நேர் தமிழ் வார்த்தை அதுதான். இதில் இருந்து ஒன்று தெரிகின்றது நமக்கு, எல்லா பெரியவர்களும் எந்த மொழியில் எங்கு சொல்லியிருந்தாலும் கூட அது எல்லாரும் ஒரே கருத்தை அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் நமக்கு புரியணும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். சுவாத்தியாயம்னா பிரமதி தவ்யம். நீ அன்றாடம் செய்யக்கூடிய அந்த பாராயணத்தின் ஒரு நாளும் தவறி விடாதே அப்படியே சொல்கிற. ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், வார்த்தையை பாருங்க. அதனால் இங்கே மொழி பேதம் இல்லை, மொழி வெறி இல்லை. கம்பராமாயணத்தை கம்மநாட்டாழ்வார் எழுதினார்னா வால்மீகி ராமாயணத்தை படிக்காமல் சம்ஸ்கிருதம் தெரியாமல் ஒரு மூலத்தை படிக்காமல் எழுதியிருக்க முடியுமா? அந்த காலத்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னே எல்லா தமிழ் பண்டிதர்களும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களாக இருந்திருக்காங்க. மொழி வேற்றுமை வெறியெல்லாம் இல்லை, எதிர்ப்புணர்வுலாம் இல்லை. அதெல்லாம் இப்போ ஒரு 50-60 வருஷமாக நமக்கு தெரியும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாம் அப்படி ஆக்கி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு முன்னே தமிழ் ஆசிரியர்கள்லாம் பெரும்பாலும் ஆன்மீகவாதிகளாக இருந்தாங்க. அது பிற்பாடு வந்தவங்க நாஸ்திகர்கள் ஆகிவிட்டார்கள். ஆக ரொம்ப அழகாக சுவாத்தியாயம். இது சப்த கிரகணம். அடுத்து 10வது நாம் பார்த்தோம் ஞான யஜ்ஞாக. இதுதான் இப்போ பார்க்கணும். அர்த்த கிரகணம் அப்படி எடுத்துக்கலாம். முதல்ல சப்த கிரகணம் என்றால் நாம் படிக்க வேண்டிய நூல்களை, அர்த்தத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டிய நூல்களை மனப்பாடம் செய்வது சப்த கிரகணம். இரண்டாவது அர்த்த கிரகணம், அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்வது. வேதத்தை ஓதுதல் முதல்ல சப்த கிரகணம், பின்னர் எதை ஓதுகின்றோமோ அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள செய்யப்படுகின்ற சாதனத்துக்கு பெயர் ஞான யஜ்ஞாக. எனக்கு வேதம் படிக்க வாய்ப்பு இல்லையே சொன்னால், வேதத்துக்கு நிகரான கருத்துக்களுடைய நிறைய நூல்கள் நமக்கு எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. அந்த நூல்களை நாம் நன்கு மனப்பாடம் செய்தல். ஞான யஜ்ஞாக அப்படி சொன்னால் விசாரம் செய்வது. விசாரம் சொன்னால் என்ன அர்த்தம்? அன்ன விசாரம், பிறகு அதுவே விசாரம், சொர்ண விசாரம், தொலையா விசாரம். அது சொல்லணும். பெரிய விசாரமாக போச்சுன்னா பெரிய துன்பமாக போச்சு, அந்த அர்த்தத்தை சொல்கிறோம். இங்கே அது இல்லை. விசாரம் சொன்னால் பூர்வ மீமாம்சம், பூஜித விசாரக, பணிவோடு நம்பிக்கையோடு ஞான நூல்களை ஆராய்ந்து அறிவது. யாருடன்? அதற்கு உகந்த குருவோடு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக இந்த விசாரம் செய்ய இலக்கணமே என்னென்னா, இலக்கணம் படித்தல். கொஞ்ச நாள் நூலினுடைய வார்த்தை, சில வார்த்தைகள்லாம் அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணணுன்னா இலக்கணமும் தேவைப்படுகின்றது. இந்த வார்த்தை இதுதான் இந்த இடத்துல அர்த்தம் என்பது இலக்கண சுத்தமாக நமக்கு நிர்ணயம் செய்வார்கள். அதற்கு கொஞ்சம் இலக்கணம் தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்குது. பூர்வ மீமாம்சை. பூர்வ மீமாம்சை சொன்னால் கர்மகாண்ட விஷயங்கள், அது தெரிஞ்சிருக்கணும். உத்தர மீமாம்சை என்பது வேதாந்தம், பூர்வ மீமாம்சை என்பது கர்மகாண்ட விஷயங்கள். அடுத்து தர்க்க சாஸ்திரம் என்று வேதாந்தம் படிக்க அதனுடைய அங்கங்களாக இருக்கக்கூடியவர்களை படிப்பது. குறிப்பாக ஞான மார்க்கம் அல்லது ஞான யோகம். இதுதான் ஞான யஜ்ஞம் சொல்லலாம். சுருக்கமாக பார்க்குறோம். ஆக வேதாந்தம் படிப்பதற்கு வேத பூர்வ பாகம் அறிவு இருந்தால் நல்லது தான் சொல்கிறேன். வேதத்தினுடைய பூர்வ பாகத்தை விளக்கமாக எழுதியவர் ஜெய்மினி மகரிஷி, வியாசருடைய சிஷ்யர் சொல்கிறோம். வியாச பகவான் வேதாந்த விஷயங்களுக்கு அழகாக நமக்கு விளக்கமெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார். யோக சூத்திரம்லாம் அது, பிரம்மசூத்திரம்லாம் அதுதானே, யோக சூத்திரம் பிரம்மசூத்திரம். ஆக தர்க்க அறிவும் கொஞ்சம் இருந்தால் நமக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். ஆக அவ்வாறு வேதாந்தம் படிக்க மேற்கொள்கின்ற ஸ்ரவணம், மனனம் முதலிய ஞான சாதனங்கள் எல்லாம் ஞான யஜ்ஞம் என்ற தலைப்பில் வந்து விடுகின்ற. ஸ்ரவண மனனமே ஞான சாதனம், ஞானம்தான். ஞானத்தை பெறுவதற்கான சாதனம் என்ன? அறிவை பெறுவதற்கு அறிவு நூல்களை படித்தல், கற்றல். இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் என்ற இந்த மூன்றையும் திருக்குறளில் ஒரே வரியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடல். இந்த 4 சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. கேட்டலுடன் சிந்தித்தல், கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமுறா ஒருபோய் நோய் மாறுமோ, நாட்டமுற்று மெய்யான நிட்டையினை மேவினர் கன்றோதான் பொய்யாம் போம் பிறப்புறப்பும். தாய்மன்னர் சொல்கிறார். சைவ சித்தாந்தத்தை 4 சொல்லுவாங்க. வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம்? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஆமாம், ஸ்ரவணம் என்பது அறியாமை போவதற்காக நாம் பெறுகின்ற அறிவு பெறுவதற்கான முயற்சி. ஸ்ரவணம் கேட்டல். கேட்டல் சொன்னால் சொல்லிக் கொடுக்குற ஒருத்தருக்கு சொன்னால் தானே கேட்க முடியும். அடுத்து அதில் வரக்கூடிய சந்தேகங்களை நன்கு ஆராய்ச்சி செய்து குருவோடோ அல்லது நாமே அமர்ந்து எப்படி என்று ஆராய்ச்சி செய்து முரண்பட்ட எண்ணங்களை எல்லாம் நீக்கி கொள்ளுதல், சந்தேகம் தெளிதல், மனநத்தில் வந்தது. அப்புறம் நிஷ்டை கூடல். அங்கே சொல்லி கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடல் தனியாக வச்சுக்கிடுறாங்க. நாம் மனநத்தில் தெளிதலை வச்சு விட்றோம். நம்ம சந்தேகமான தெளிதல் தானே. திருக்குறள் பற்றி சொல்ல வந்தோம், அந்த பாடல் சொல்கிறோம். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் ஞான யோகத்தை ஒரே குறளில் சொல்லிட்டார். என்ன தெரியுங்களா?
கற்க கசடர, ஆமாம், நிற்க அதற்கு தக. ஆமாம், கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. விற்க எடைக்கு தகலாம் இல்லை, படித்த பிற்பாடு எடைக்கு தகவலை வித்துண்டு சொல்லு. கற்க கேட்டல், கசடர கற்க மனனம், கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக நிதித்தியாசனம். முடிஞ்சு போச்சு பாருங்க. அருமையான கருத்து எங்கேயோ எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். கேட்டல், சிந்தித்தல், நிட்டை குடல் சொல்கிறோம். கற்க கசடர கற்க நிற்க அதற்கு தக. சவணமன நிதித்தியாசனத்தை அழகாக அங்கே சொல்லிட்டார். அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம் நிறைய அப்படி இப்படி பார்த்தோம்னா தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்றும் கருணை பெற்ற இன்ப தபோதனர் சொல் சென்ற சென்ற திக்கனைத்தையும் செல்லும் பராபரமே. என்றும் உன்னுடைய திருவருளை நாடினவர்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் சிந்தனை பண்ணியிருக்காங்க. இன்னொரு பராபர கண்ணில் சொல்வார். எல்லாம் ஒரே மாதிரி தான் சிந்திச்சிருக்காங்க, ஒரே மாதிரி தான் வந்து அடைந்திருக்கின்றார்கள். ஆய்மாரோட சொல்கிறார். ஆகவே இந்த முரண்பாடுகளை நீக்கி புரிந்து கொள்கின்ற மனநிலை நமக்கு, அதுவும் ஆன்மீகத்தில் இருப்பவங்களுக்கு இருக்குது. இந்த ஆன்மீக எண்ணங்கள் செதந்தி வெறும் கோயில் வழிபாடு மட்டும் ஆன பிற்பாடு தான், அதில் நாஸ்திகம் வந்து புகுந்த பிற்பாடு தான் இத்தனை விதமான பேதங்கள், மொழி பேதங்கள், வேற்று உணர்ச்சிகள், வெறுப்புணர்வுகள், இதெல்லாம் என்னென்னா பிரிட்டிஷ்காரன் நம்ம கொடுத்துட்டு போனது தேசத்தை பிரிப்பதற்கான விதைகள். இதெல்லாம் அந்த விதைகள் இன்றைக்கி வேரூன்றி முளைச்சி இருக்குது. அது ஏதோ இறைவனுடைய திருக்கருணையால் தான் அதெல்லாம் ஜெயிக்கணும். நம்ம வேறு வழி இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து பிற்பாடு ஒரே தேசமானது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெகுலாரிட்டி ஒன்றா கொண்டு வந்திருக்கலாம், தேசத்துடைய நிலப்பகுதியில் ஒன்றாக்கி இருக்கலாமே தவிர எண்ணத்தினால், சிந்தனையினால், கலாச்சாரத்தினால், வாழ்க்கை முறையினால், வழிபாட்டு மார்க்கத்தினால் இந்த தேசம் ஒரே தேசமாக தான் இருந்தது, ஒரே ராஷ்டிரமாக தான் இருந்தது. அதனால தான் காசியில் இருக்கிற ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் கங்கையை புனிதமாக நினைக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள் 50 கோடி பேர் 60 கோடி பேர்ன்ற உலகத்தை நடக்காத பெரிய அதிசயம் அது. ஒரு விதமான அறிவிப்பும் இல்லாமல் வான்னு சொல்லி கூப்பிட அத்தனை பேர் போயிட்டு அது சேரோ சகதி என்னென்ன சொல்லிட்டு போவாங்க, பாக்டீரியாருன்னு சொல்லிட்டு போவாங்க, எல்லாம் கிளப்பி விட்றது. அந்த ஸ்ரத்தை நம்பிக்கை தானே. எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான ஆண்டு கங்கை பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். எவ்வளோ பேரோட மனதில் தூய்மையையும் பக்தியையும் ஸ்ரத்தையும் உருவாக்கிட்டு இருக்கா. எவ்வளோ பேர் பார்க்குறோம்ல அப்படி ஒரு பக்தி ஸ்ரத்தையோட. ஏழை பணக்காரன் அவன் இவன் யாரும் இல்லை. அவர் அம்பானியாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், எல்லாரும் போய் மூழ்கிட்டு வராங்களே. எப்படிப்பட்ட ஒரு மனநிலை. இதுதான் இந்த தேசத்துடைய இந்துக்கள் ரத்தத்தோடு ஊருக்கு டிஎன்ஏ. அதுதான் எங்கே இருந்தாலும் அதெல்லாம் யோசிக்கணும், சிந்திக்கணும். அல்லது தேசம் ஒரே சிந்தனையோடு தான் இருந்தது. ஆமாம், அது காட்மாண்டுவாக இருக்கட்டும், பசுபதிநாத் கோயிலாக இருக்கட்டும், கேதார்நாத்தாக இருக்கட்டும், கைலாசாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற இடமா இருக்கட்டும், பண்டிரினாராக இருக்கட்டும், துவாரகையாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், எல்லாம் இந்த தேசத்துடைய ஆன்மீகம் தான், இந்த தேசத்துடைய கோயில்கள் தான் இந்த மக்களை ஒன்றிணைச்சு சேர்த்து கட்டி வச்சிருக்கு, பணிச்சு வச்சிருக்கு. அந்த நூல் அறுபடாத வரைக்கும் இந்த தேசம் ஒன்றா இருக்கும். அது அறுபட்டுச்சுன்னா இந்த தேசத்தை எதனாலும் சேர்த்து வைக்க முடியாது. அது நமக்கு தெரியணும். அதுக்கு சொன்ன அந்த குறளை பற்றி சொல்லும்போது சொன்னோம். கற்க கசடர கற்க கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஸ்ரவண மன நிதித்தியாசம் வேதாந்தம் சொல்லுகின்ற ஞான யோகத்தை ஒரே குறளில் அழகாக அனாயாசமாக சொல்லிட்டு போயிட்டார். ஆக ஞான யஜ்யம் சொல்லி சொன்னால் வேதாந்தம் படிக்க மேற்கொள்கின்ற ஸ்ரவண மனனம் எல்லாம் ஞான யோகம் என்ற வார்த்தையில் அடங்குகின்றது. ஆக இதை அர்த்த கிரகணம் என்று சொல்லுகின்றார்கள். கேட்டல், சிந்தித்தல் இல்லையா, கேட்க சிந்திக்க நாம் செய்கின்ற முயற்சி எல்லாம் ஞான யஜ்ஞம். அது எங்கே சுவாமி செய்கிறதுனா இப்போ நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோமோ இதுதான் ஞான யஜ்ஞம், இதுதான் ஞான யஜ்ஞம். இனி கடைசி சொல் பாருங்க. எதையக முயற்சி செய்பவர்கள். எத்தி சொல்லி சொன்னால் முயலுபவன் சொல்லி அர்த்தம். எத்தி சொல்லி சொன்னால் சன்னியாசி மட்டும் எத்தின்னு பேர் இல்லை, முயற்சி செய்பவன் சாதகன் சொல்லி அர்த்தம். எத்தி ராமானுஜர் சொல்கிறாங்க. எத்தி என்றால் சன்னியாசி என்ற பெயர் இருந்தாலும் எத்தி சொல்லி சொன்னால் முயற்சி செய்பவன், சிந்தனையாள்னு சொல்லி அர்த்தம், சிந்திப்பவன். முனிவன் சொல்லி சொன்னாவே மனநாத் முனிகி மௌனாத் முனிகி லட்சணம் இருக்குது. நன்கு மனனம் செய்பவன், நன்கு சிந்திப்பவன், ஆழ்ந்து சிந்திப்பவன் பேர் தான் முனிவன். இது தாடி வச்சு அப்படி ஒரு மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லி அர்த்தம் இல்லை. அப்புறம் மௌனாத் முனிகி, மௌனமாக இருப்பான். மௌனமாக இருக்கான்னா என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னா மனதுடைய ஆழத்தில் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டு அந்த ஆத்ம ஞான விஷயத்திலே லயித்து இருப்போன்னு சொல்லி அர்த்தம், சிந்தனையிலே. மனநாத் முனிகி மௌனாத் முனிகி. முனிவனை சாபம் கொடுக்குறோம் அப்படிலாம் இல்லை. ஆமாம், நம்ம அப்படியே பழகி இருக்கோம். பிடி சாபம் அப்படியே சினிமாலாம் பார்த்தா அப்படியே மனசில் பதிஞ்சு இருக்கும். அடுத்து சம்சித விரதாக. சம்சிதம் சொல்லி சொன்னால் உறுதியாக்கப்பட்ட. சிதானி சொன்ன சித்தம் என்ற தீட்டப்பட்டன்னு சொல்லி அர்த்தம். தீக்ஷினி கிருதானி என்று பொருள். ஆமாம், சிதானி. தீக்ஷினி என்றால் நன்கு தீட்டப்பட்ட. தீட்டுவதற்கு சிதம் என்று பெயர். கத்தியை இல்லை, புத்தியை.
ஆமாம், கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டலாம் தவறுதான். இங்கு தீட்டுதல் என்றால் திருடமாக்குதல், உறுதிப்படுத்துதல் சொல்லி அர்த்தம். சம்சித விரதாக, திருடமான உறுதியை உடையவர்கள். விரதம் சொல்லி சொன்னால் வில், உறுதியுடன் முயற்சிப்பவர்கள், அதுதான் யதி. இந்த மாதிரியான சாதனங்களை செய்ய வேண்டுமெனில் என்ன வேணும்? அது ஒரு உறுதி இருக்கணும் இல்லையா? நமக்கு செய்யணும்னு சொல்கிற உறுதி. நிறைய நேரத்தில் இதை செய்ய வேணும்னு சொல்லி ஆரம்பிப்போம், ரொம்ப வேகமாக சூரத்தனம் ஆரம்ப சூறாக சொல்லுவாங்க, ஆரம்பிப்போம். அப்புறம் என்ன பண்ணோம், கொஞ்சம் உற்சாகமாக ஆரம்பிப்போம். நேரம் ஆக 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 இந்த சோடா பாட்டில் இருக்க கேஸ் ஆவியாகிற போல் கொஞ்சம் கொஞ்சமாக எவாபரேட் ஆகிடும். நமக்கு வருஷம்னா ஏதோ புது வருஷம் வச்சுக்கோங்க, ஜனவரி வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுறது, ஜனவரி ஃபஸ்ட்லேருந்து அதை செய்ய போகிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஜனவரியிலே முடிஞ்சு போடும். அப்புறம் அடுத்த ஜனவரி வரைக்கும் காத்து இருக்கணும். அதோட ஆரம்ப சூரத்தனம்லாம் இல்லை, திடமான உறுதி உடையவர்கள். ஆமாம், ஆகவே பகவான் இங்கே சொல்லுகின்ற இவர்கள் எல்லாம் அப்படி இல்லைப்பா, திடமான நிச்சயமான உறுதியை உடையவர்கள். தாய்மலர் வார்த்தை ஒன்று இருக்குது, சங்கற்ப சித்தர் அவர் கருத்தில் உரை சாட்சினி, இங்குற்றபடி அங்கும் எனவரின் நல்லறிஞர் எக்காலம் உதவுவார், இன்சொல் தவறார் பொய்மையாம் இழுக்குறையார். சங்கற்ப சித்தர் அவர் கருத்தில் உரை சாட்சினி. சங்கற்ப சித்தர்னா என்னென்ன? திட விரதமுடையவன், ஸ்தித பிரஜன் சொல்லி அர்த்தம். இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோமா, நிறைய விஷயங்களே தேவையில்லாத விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கும். விரதத்தில் நல்ல விஷயங்கள் பிடிவாதம் நமக்கு வரலைன்னு சொல்லி சொல்கிறார், அதில் வரணும்னு சொல்லி சொல்கிறார். நாம் எடுத்துக்கொண்ட தவத்திலே உறுதியாக பிடிவாதமாக இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? எது முடியுமோ, இன்னொன்று சொல்கிறார், தவத்தில் நம்ம எடுத்துக்கொள்கின்ற ஒரு உறுதி இருக்கு, அதில் எது முடியுமோ அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், பயிற்சி பண்ண வேண்டும். முடியாததில் உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடாது. முடிகிற அதையும் பார்க்கணும். சில பேர் அப்படிலாம் பண்ணிவிடுவாங்க, முடியாத எடுத்துடுவாங்க, அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அடடா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேகத்தில் ஏதோ ஒரு நாளை குறித்து ஒவ்வொரு இந்த வாரமும் வேலைக்கிழமை விரதம் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த வருஷம் முழுக்க வரக்கூட தீபாவளி முதல் கொண்டு எல்லா பண்டிகையும் வேலைக்கிழமையிலே வரும். நல்லா செய்து நம்ம விரதம் வேறு சொல்லிட்டு சாப்பிட வேற முடியல, வீட்டில் இருக்க சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுங்க பரவாயில்ல, நம்ம விரதம் வேறு சொல்லிட்டோம், பெரிய கித்தாப்பு வேறு நமக்கு. பகவான் கிருஷ்ணர் மகாபாரத்தில் அர்ஜுன் எடுத்து ஒரு முறை சொல்கிறார், இங்கே பாரு, உங்கள் குடும்பத்துக்கே எல்லாருக்கும் ஒரு தடையும் பெரிய சபதம் பண்ணிடுறீங்க, ஏன்ப்பா உங்கள் குடும்பத்துக்கு இந்த பலகீனன்னு கேட்குறாரு. பீஷ்மர் பார்த்தா அவர் ஒரு விரதம் எடுத்துக்கிட்டார், பீமன் ஒரு விரதம் எடுத்துக்கிட்டார், தர்மர் ஒரு விரதம் எடுத்துக்கிட்டார், அர்ஜுன் ஒரு விரதம் எடுத்துக்கிட்டார். இந்த திரௌபதி பாருங்கள், தலைவெறி கோலம் ஒவ்வொரு விரதம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே கொதிக்கிறது, யாருக்கு? அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும். ஆமாம், இப்படி பண்ணிட்டாங்களே சொல்லி உங்களுக்கு இதே தான் வேலையாக போயிடும். அபிமன்யுவை கொன்ன உடனே அந்த ஜெயத்ரதன் என்ன சொல்கிறான், சூரிய அஸ்தமனத்தில் அவனை கொல்லுவேன்னு வேறு சொல்லிட்டார். அதுக்காக பகவான் எவ்வளோ முயற்சி பண்ண வேண்டியதாகிடுச்சு. சூரியன் மறையிறா போல் ஒரு வேலை பண்ணி பிற்பாடு உடனே எடுத்து அந்த சக்கரத்தை அனுப்பி, அந்த சக்கரை வந்து எப்போ ஒளியோடு தானே இருக்கும், அதுக்கு எப்படி கருமை வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லி, அதுக்கு ஒரு இது சாபம் இருக்குது, அந்த சாபத்தை அப்படி ஞாபகம் வச்சு அந்த சக்கரத்தை அனுப்பி சூரியனை மறைக்கிறவளை மறைச்சி அப்புறம் அந்த கிணத்துல அவன் வெளியே வர அவனை கொண்டுட்டார் சொல்லி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவன் வேறு ஒரு விரதம் வாங்கியிருக்கான் ஜெயத்ரதன், அவங்க அப்பா ஒரு தவம் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் தலையை யார் வெட்டி தரையில் விழுதோ கொல்றானே அவன் தலை சுக்குநூறாக போயிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ண, அந்த அதையும் சொல்லி கொடுத்து அந்த அம்புலேயே அவன் தலையை கொண்டு போய் அவங்க அப்பா தவம் பண்ணிட்டு அவர் கையில் திடீர்னு விழுந்தோன்னே கீழே போட்டார், அவர் போயிட்டாருனாங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையான படிக்கிறது நல்லா தான் இருக்குது, எவ்வளோ அமைச்சிருக்காங்க பாருங்க. ஜெயத்ரதன் யாருன்னா துரியோதனுடைய தங்க துர்ச்சலையினுடைய கணவன், சிந்து தேசத்து ராஜா. அப்போ சிந்து நம்ம தேசம்தான், இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்குது. இந்த வாஜ்பாய் அருமையாக ஒரு பாட்டு ஒன்று ஹிந்தியில் எழுதியிருப்பார், தமிழில் என்று காண்போம் எங்கள் சிந்து என்று நெஞ்சம் இயங்குது. ரொம்ப அழகான பாடல், படிக்கும்பொழுது மனசில் ஒரு உருக்கம் வரும், விட்டுட்டமே சொல்லி அவங்க தான் சிந்திக்காருங்க. நம்ம எல்கே அத்வானி சிந்திக்கார் தான், நிறைய பேர் சிந்திகள் இருக்காங்க, நம்ம தேசம்தான் அது. ஆக இங்கே என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எது நமக்கு முடியுமோ அதில் ஒரு உறுதி எடுத்துக்கணும். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், இவர் 8 மணிக்கு தான் எந்திரிச்சு பழக்கம். அப்போ என்ன பண்ணணும், 7 மணிக்கு எந்திரிக்கணும், அப்புறம் 6 மணிக்கு எந்திரிக்கணும், அப்புறம் 5 மணிக்கு எந்திரிக்கணும், அப்புறம் 4 மணிக்கு எந்திரிக்கணும். அதிலே இருந்து பழகணும்னு சொன்னால் அதுக்கு பிற்பாடு எங்கே இருந்தாலும் எத்தனை மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு மேலே நம்ம தூக்கம் வராது. அப்படி ஒரு பழக்கம் படுத்திக்கணும். அதுவும் ஆசிரம வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, கோயில் வழிபாடு வாழ்க்கைக்கு வந்துட்டவங்களுக்கு அந்த காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது பழக்கத்துக்கு வந்துடணும். சூரியன் வந்து நல்லா கண வெப்பம் வந்தால் கூட எந்திரிக்க முடியாதெல்லாம் இருக்கக்கூடாது. காலையில்
பிரம்ம முகூர்த்தே உத்தாய, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உன் காரியத்தை பாரு. அந்த கால நேரத்தை எந்திரிச்சு குளித்து முடித்து நாம் செய்கிற சாதனங்களுக்கெல்லாம் இயற்கை முதல் கொண்டு எல்லாம் சகாயமாக இருக்கும். அது புரியணும். அந்த நேரத்தை நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தா தான் அந்த நேரத்தோட மகிமை நமக்கு புரியும். ஆனால் நமக்கு எப்படி இருக்குது, அந்த கால நேரம் தூக்கம் தான் அப்பா வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு பெரிய அந்த நேரத்தை மகாவிஷ்ணு வந்து பக்தா உனக்கு மோட்சம் கொடுக்க வந்திருக்கேன்னா 8 மணிக்கு மேலே வாசாமி பண்ணால முடியாதும், உன் மோட்சத்தை 8 மணி மேலே வச்சுக்க, இப்போ வேண்டாம் நான் தூங்கணும். நிறைய பேர் சாயந்தரம் 4 மணியே பார்த்தது இல்லைங்க, காலையில் 4 மணி பார்க்குறது பழக்கம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நேரத்துக்கு எந்திரிக்கிறது, நம்முடைய கடமைகளை செய்யறது. நாங்கள் ஆசிரமத்துக்கு வந்து தான் பழகிக்கிட்டேன். 95 ஆசிரமத்துக்கு வந்து தான் பழகிட்டேன். ஆசிரமத்துக்கு அப்போ இருந்த காரியங்களில் இரவு 11:30 மணிக்கு படுத்து காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறது. ஒரு 3-4 வருடங்கள் 4 மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறது. நாள் முழுக்க 24 மணி நேரத்தில் பகவான் அதுக்குரிய சக்தியும் கொடுத்தாரு. உங்களுக்கு குருநாதரம் அருகில் இருந்து எல்லாம் பண்ணினோம். அதெல்லாம் பெரிய ஒரு மனசுக்கான நிறைய ஒரு அற்புதமான விஷயம். அதெல்லாம் ஒரு பக்குவம், ஒரு மாதிரி நம்ம மனதை பண்படுத்தக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்கள். நிறைய பேர் உழைப்பு, நிறைய பேர் முயற்சி, ஒவ்வொரு செங்கல்னு ஒரு மரமும் ஒவ்வொரு ஏரியா ஒரு கதை சொல்லும். அப்படிதான் இன்றைக்கி பார்க்குறோம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை பார்த்தோம்னா எல்லாம் அது உள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது, முயற்சி இருக்குது. நமக்கு தெரியாத எவ்வளோ பேருக்கு சாதாரண சாமானியமானவர்களுடைய உழைப்பெல்லாம் இருக்குது, முயற்சி இருக்குது. அது எதுக்குன்னா ஃபைனல் ஸ்டேஜ் நமக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி சொன்னால் 8 மணி எந்திரிக்கிறவர் 7 மணி 6 மணி 5 மணி அப்படியே பார்த்து அப்புறம் 4 மணி அப்படியே தொடர்ந்து பழகணும். அடுத்து நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கின்றது அவ்வளவு முயல வேண்டும். அப்படி முடிந்தால் அது நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உருவாக்கும். 1-2 விஷயங்களை நம்ம உறுதி எடுத்துக்கொண்டு அதை சாதித்து காட்டினா நம்மளால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மனசுக்கு வரும். வந்ததுன்னா அடுத்தபடி நம்ம போக முடியும். எடுத்த உடனே பெரிய படியாக எடுத்து நம்மளால் முடியாத பொழுது நம்மளால் முடியாதுப்பா அப்படி வரக்கூடாது, அதுதான் சொல்லுவாங்க. ஆக தபஸை தொடர்ந்து அந்த தபஸை செய்யும் சக்தியை உடையவர்களைத்தான் பகவான் இங்கு தப்போ யஜ்ஞாக என்ற வார்த்தையில் சொன்னார். அடுத்து சமாஹித விரதாக, அவர்கள் தான் சமாஹித விரதா என்றால் திடமுடன் உறுதியாக செய்யக்கூடிய உறுதியை உடையவர்கள், தபஸ்விகள், சாதகர்கள் என்று சொல்லுகின்றார். இத்துடன் 5 சாதனங்கள் இந்த ஸ்லோகத்தில் முடிந்தது. திரவிய யஜ்ஞம், தப்போ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், சுவாத்தியாய யஜ்ஞம், ஞான யஜ்ஞம் என்று சிலர் முயல்கின்றார்கள், அதிலே உறுதியாக இருக்கின்றார் என்று சொன்னார். அடுத்த ஸ்லோகத்தில் வேறொரு சாதனத்தை சொல்லுகின்றார். 29வது ஸ்லோகம். அபானே ஜுக்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதிருத்வா பிராணாயாம பராயணாः. அபானே ஜுக்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதிருத்வா பிராணாயாம பராயணாः. இந்த ஸ்லோகத்தில் பிராணாயாமம் என்கின்ற சாதனத்தை அஷ்டாங்க யோகத்தில் வரக்கூடிய 4வது படியை பேசுகின்றார். நாம் இங்கே பார்த்தோம் இயம நியம ஆசனம். அடுத்து 4வது படி பிராணாயாமம். சும்மா அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் பார்த்தோம். இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி 6வது அத்தியாய தியான யோகத்தில் விரிவாகவே நம்ம கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம். அங்கே பார்க்கணும், முகவுரையிலே வந்துடும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் தியான யோக அத்தியாயத்துக்குள்ளே போகின்றோம். தியான யோக அத்தியாயத்தில் ஒரு 5-6 வகுப்பு முகவுரையாக இருக்க போகுது. இப்போயே சொல்லி வச்சிடுறேன். பார்த்துட்டு தான் தியான யோகத்துக்குள்ளே போனால் நமக்கு முகவுரை எதுக்கு சொல்லிச்சு, எந்த அத்தியாயத்துக்குள்ளே எதற்குள்ளே போகிறோமோ அது உள்ள என்ன இருக்க போகின்றது என்ற ஒரு அறிமுகம், அதுக்காக தான் அதெல்லாம் பார்த்து. ஆக இந்த ஸ்லோகத்தில் பிராணாயாமம் என்கின்ற சாதனத்தை அஷ்டாங்க யோகத்தில் 4வதாக வருவது அதை பகவானுக்கு தனியாக சொல்லுகின்றார். காரணம் இது முக்கியம் என்பதனால் தனியாக சொல்லுகின்றார். பிராணக சொல்லி சொன்னால் இது 11வது சாதனம். நம்முடைய மூச்சு காற்று என்று பொருள். பிராணன் நம்ம சொல்லணும், சில என் பிராணனை வாங்காத இல்லையா, பிராணநாதா வாராயு என் பிராணநாதா என்பெண் தாய்மணர் ஒருத்த பயன்படுத்த. அந்த காலத்து சினிமாலாம் நாதா பிராணன் அப்படின்னு இந்த காலத்தை சொல்ல அடிதான் விடும். பிராண நாயக்கர், பிராணனை வாங்குறவர். இங்கே பிராணக சொல்லி நம்முடைய மூச்சு காற்று, வெறும் காற்று வெளியே சஞ்சரித்தா அது வாயு, அது நம்முடைய மூக்கு வழியை உள்ளே சென்ற அதுக்கு பேர் தான் பிராணன்.
ஆயாமக கட்டுப்பாடு சொல்லி அர்த்தம். பிராணனை ஒழுங்குபடுத்துவது. பிராண ஆயாமக நிறுத்துதல் அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. நிறுத்துதல் சொல்லி சொன்னால் முழுமையாக நிறுத்துதல் சொல்லி அப்படி அர்த்தம் இல்லை. முழுமையாக நிறுத்தினா என்ன ஆகும்? ஒழுங்குபடுத்துதல் முறைப்படுத்துதல். ஆமாம், கட்டுப்படுத்துதல். ஆக பிராணாயாமக சொல்லிச்சுன்னா பிராணஸ்ய ஆயாமக பிராணனை முறைப்படுத்துதல். இது ஒரு விதமான சாதனம், யஜ்ஞம் சொல்கிறார். 2 வாரத்துக்கு முன்னே ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்வு சமயத்தான் ஒரு சங்கு நம்ம சொல்லணும் நல்ல சங்கு ஊதினாங்கன்னு சொல்லிக்கணும். அந்த அம்மா சொல்லும்போது சொல்லிச்சு, தீர்த்தம் குடும்பம் சாமி சங்கு ஊதினாங்கன்னு சொல்லக்கூடாது, சங்கு முழங்கினார்கள் சொல்லுங்கன்னாங்க. நல்லா இருந்தது வார்த்தை. யார் சொன்னாலும் அந்த அர்த்தம் வேண்டாங்க சாமி, சங்கு முழங்கினேன், சங்கநாதம் முழங்கினேன் அப்படி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு. அந்த வந்து சொல்லிட்டு போச்சு. நமக்கு நிறைய வார்த்தை அப்படி உபயோகப்படுத்துறது யார் சொன்னாலும் எடுத்து வேண்டியதுதாங்க. அழகாக சொல்லிட்டு போன ஒரு தாய்மார் அந்த சங்கு அவ்வளோ அழகாக முழக்கம் செய்தார். சங்கே முழங்கு. நார்த்தில் அந்த சங்கு நல்ல புனிதமான காரியத்தில் அப்படி சங்கை வாசிப்பது என்பது ஒரு பழக்கமாகவே இருக்குது. சவுத்தில் தான் பழக்கம் இல்லை. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கைலாய வாத்தியம் வாசிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது இந்த ஏரியாவில். நல்லா தான் இருக்குது. தாய்மார்கள்லேருந்து எல்லாருமே பண்ணுறாங்க. நல்லா பயிற்சி கூட கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நடக்க வேண்டியது தானே. ஆக பிராணாயாமம் சொல்லி சொன்னால் பிராணஸ்ய ஆயாமக பிராணனை முறைப்படுத்துதல். இது ஒரு விதமான சாதனம், யஜ்ஞம். நம்முடைய உடல் பலவிதமாக அல்லது 5 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதலில் அன்னமய கோஷம். இந்த ஸ்தூல சரீரம் தான் அன்னமய கோஷம் சொல்லப்பட்டது. அன்னத்தினால் ஆனது. சோற்றால் அடித்த சுவர். சொக்கன் எங்கே இருக்குன்னா சோத்தில் இருக்கான் சொக்கன்னு சொன்னது போல். சொக்கன் சோத்தில் இருக்காரு. அங்கே சோறு என்பது மோட்சம் சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. சோறு சொல்லி சொன்னால் மோட்சம் சொல்லி அர்த்தம் இருக்குங்களா. சோறு சாப்பிட்டான்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அன்னம். ஆக இந்த உடல் ஸ்தூல உடல் தான் அன்னமய கோஷம். அடுத்து சூக்ஷமமானது. ஸ்தூல உடல் தெரிகின்றது. அடுத்து சூக்ஷமமானது எது? பிராணமய கோஷம். அதுக்கடுத்து சூக்ஷமமானது மனோமய கோஷம். அதற்கடுத்து சூக்ஷமமானது விஞ்ஞானமய கோஷம், புத்தி. விஞ்ஞானமய கோஷம் என்பது புத்தியை பற்றி சொல்லும்பொழுது எல்லாம் ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ் தான். மனசில் நினச்சி மறந்தால் அது மனசு, நிச்சயம் செய்தனா புத்தி, மெமரி கார்டு பதிவு செய்து வைத்து கொண்ட சித்தம், அதை வெளிப்படுத்துகின்ற தன்மைக்கு பெயர் அகங்காரம் சொல்லி அர்த்தம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஆக மனோமய கோஷம். அதைவிட சூக்ஷமானது விஞ்ஞானமய கோஷம், புத்தி. அதைவிட சூக்ஷமானது ஆனந்தமய கோஷம். இந்த 3 உடலே 5ஆக பிரித்தோம். இதெல்லாம் தைத்திருத்தில் நம்ம விசாரம் பண்ண நல்லாவே பண்ணோம். ஆமாம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதே 3ஆக பார்த்தோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரத்தில் என்ன அன்னமய கோஷம் வந்து, பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் சூக்ஷ்ம சரீரத்தில் வந்துடுது. காரண சரீரம் அது ஆனந்தமய கோஷம் காரண சரீரத்தில் வந்து 5ஆவும் சொன்னோம், 3ஆவும் பிரித்து பார்த்தோம். 3 தான் 5 ஆக்கி பார்த்தோம். அப்படி தான் எடுத்துக்கணும். ஆக இதில் பிராணன் என்பது உடலுக்கும் மனதுக்கும் இடையில் இருப்பது. பிராணன் சொல்லி சொன்னால் உடலுக்கும் மனதுக்கும் இடையில் இருப்பது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம். அந்த அன்னமய கோஷத்துக்கும் மனோமய கோஷத்துக்கும் இடையில் இருப்பது பிராணமய கோஷம். இதில் ரொம்ப ஸ்தூலமாக இருக்கிறது நம்முடைய உடல் தான். அதற்கு அடுத்தது பிராணன். இதில் பிராணனை கட்டுப்படுத்தினால் மனம் கட்டுப்படும், சரீரமும் கட்டுப்படும். ஒழுங்காக யோகாசனம் செய்து பாருங்கள். இந்த உடலும் நமக்கு கட்டுப்படுறது தெரியும், மனமும் கட்டுப்படுவது தெரியும். ஏனென்றால் யோகாசனம் என்பது வெறும் உடற்பயிற்சி இல்லை. மற்ற பயிற்சிகளை போல சுவாசத்தோடு கூடிய பயிற்சிகள். எந்த நேரத்தில் இந்த சுவாசம் உள்ளே இருக்கணும், எந்த நேரத்தை வெளியே இருக்கணும், அதெல்லாம் சுவாசத்தோடு சேர்த்து செய்யணும். அதனால தான் சொல்லணும், யோகாசன பயிற்சியை ஒரு புத்தகத்தை பார்த்தோ அல்லது டிவியில் பார்த்தோ செய்யறதில்லை. ஒரு ஆசிரியரோடு சேர்ந்து அவர் சொல்லி கொடுத்து தான் செய்யணும். கற்றுக்கொண்டு நாம் தனியாக வீட்டில் செய்யலாம். நாமே யோகாசன பயிற்சிகளை கற்றுக்கொள்ள கூடவே கூடாது. ஆனால் எப்போ எந்த மூச்சு எந்த இடத்துல உள்ளே இருக்கணும், எப்போ வெளியே இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். இதோடு சேர்ந்து செய்கிறதுனால யோகாசன பயிற்சி எல்லோருக்கும் அதாவது தாய்மார்கள், அன்பர்கள் எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி இந்த யோகாசன பயிற்சி. இல்லை மூச்சு சம்பந்தப்பட்டிருக்கு. ஆகினால உடலும் கட்டுப்படும், மனமும் கட்டுப்படும். பிராணாயாமத்தை ஒழுங்காக செய்தார். பிராணன் எந்த அளவிற்கு நம்முடைய உடலில் பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு உடலினுடைய சக்தி கூட நல்லா இருக்கும். ஆமாம். ஆக அன்னமய கோஷத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் மனோமயத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் இடையில்
பிராணாயாமம் குறுக்கே உள்ளது. உடல் மனதை ஒழுங்குபடுத்த பிராணன் அதற்கு உதவி செய்யும். அதனால தான் ஒருவர் கோபமாக இருந்தார்னு என்னன்னா மூச்சு தஸ் புஷ்னு ஓடி வரும். கோபமாக இருந்தால் சாந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும்? காற்று வந்து சாதாரண சென்று வந்து கொண்டு வரும். சில நேரம் ஆழ்ந்து படிச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம அறியாமல் அந்த விஷயத்துக்குள்ளே மனது மூழ்கி இருக்கும். யாராவது எதிர்க்க வந்து அப்புறம் தட்டினாங்கன்னா அப்போ தான் மூச்சு வாங்கி போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாசமானது சமமாக சென்று கொண்டு இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், வாழ்க்கையில் அனுபவத்திலே பார்க்கலாம். ஆழ்ந்த மனது ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கும்போது சுவாசமும் ரொம்ப சாதாரண சாமானியமாக சென்று வந்து கொண்டிருக்கும். ஆக உடல் பலமாக இருப்பதற்கும் பலகீனமாக இருப்பதற்கும் பிராணனுடைய சம்பந்தம் இருக்கின்றது. ஆக பிராணாயாமம் உடலையும் பிராணாயாமத்தான் உடலையும் ஒழுங்குபடுத்த முடியும். பலர் இந்த பிராணாயாமத்தை உடல் ஆரோக்கியத்திற்காக மட்டுமே செய்கின்றார்கள். பார்க்குறோம், பரவாயில்ல, அதற்காகவாது செய்கிறாங்களே, அதற்காக செய்கிறாங்க, செய்யட்டும். ஆனால் பகவான் உடலுக்காக ஒரு பயிற்சியாக மட்டும் இல்லாமல் இதை மன அடக்கத்திற்கு, மனதை கட்டுப்படுத்துவதற்கு, முறைப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு சாதனமாகத்தான் பகவான் இங்கு பேசுகின்றார். அப்படி பிராணாயாமம் செய்தால் என்ன ஆகும்? மனது அமைதியை அடையும். அதே நேரத்தில் யோகாசன பயிற்சியை உடற்பயிற்சி செய்வது போல வேகமாக செய்யக்கூடாது. பொறுமையாக அமைதியாக அப்படி தான் செய்யணும். அதுதான் நமக்கு பிரயோஜனத்தை தரும். ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம் சில பேர்லாம் யோகாசன பயிற்சி என்ற பேரில் எதையோ நிறைய ஒரு விதமாக வார்மப் எக்ஸசைஸ் அதெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு விதமாக செய்துக்கிட்டு இருக்கு. பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அப்படிலாம் செய்து யோகாசன பயிற்சி இல்லை. அழகாக செய்து அமைதியாக இந்த உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நிறைவாக செய்யறது சாந்தி ஆசனம். சாந்தி ஆசனத்தில் இந்த உடலில் இருக்கிற அது எல்லா நாடி நரம்புகளும் அமைதிப்படுத்தி ஒழுங்காக சாந்தி ஆசனத்தை செய்ய தெரிஞ்சதுன்னா ஒரு 5 நிமிடத்தில் ஒரு நாள் முழுக்க செய்த களைப்பை கூட போக்கிக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு அந்த பயிற்சிகளை ஒழுங்காக முறையாக சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் இருக்காங்க. கற்றுக்கிட்டு நம்ம செய்யணும். இன்றைக்கி வேறு மாதிரி எல்லாமே கமர்ஷியல் ஆகிட்டுது. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா யோகாசனங்களை ஆசிரியர் எப்படி சொல்லித்தரணும் அப்படி சொல்லித்தராமல் அவர்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் சொல்லி கொடுத்து அதே யோகாசன பயிற்சியாக சொல்லி கொடுத்து எல்லாம் என்ன டப்பு பேசுது. பணம் சொல்லி எங்கே வந்துடுதோ அங்கே கலையினுடைய தன்மையே போய்விட்டது. இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க, எல்லாம் ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லி கொடுக்குது. ஆக யோகாசனம் என்பதை மெதுவாக பொறுமையாக செய்யணும். அது பிரயோஜனத்தை அடைய வேண்டும் என்ற. ஆக சில பேர் எக்ஸ்பிரஸ் மாதிரி செய்வாங்க. தாய்மன்னர் சொல்வார், சீறு புலி போல் சீறு விழி நீர் செக்க சிவக்கு அறிவார். இந்த மூச்சு பயிற்சியை புஷுன்னு செய்துப்பா ஒரு வழியாக ஆக்கி பண்ணிடுவாங்க. இதில் கவனமாக செய்யணும். முறையாக ஒரு குருவிடம் இருந்து தான் கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். குறிப்பாக பிராணாயாமம் இல்லை என்றால் உடல் மனதில் விபரீதமான பலனை நாம் அனுபவிக்க நேரிடும். இது டேஞ்சரான சாதனம் தான். எதுக்கு சொன்னால் பயமுறுத்து சொல்லலை, எச்சரிக்கையாக நாம் சொல்லுகின்றோம். காஷன் தான். தவறாக செய்தால் முகம் விகாரத்தை அடையும், பசி தூக்கம் சென்றுவிடும். அதாவது பிராணமய கோஷத்தினுடைய தன்மை என்ன? பசி தூக்கம் அல்லது பசி தாகம் எல்லாம் பிராணமய கோஷத்தினுடைய தன்மை. பிராணன் ஒழுங்காக இருந்தால் பசி நல்லா இருக்கும். பசி நல்லா எடுக்கணும்னா பிராணாயாமம் பண்ணணும். பிராணன் ஒழுங்காக இருந்தால் பசி நல்லா இருக்கும். நம்ம ரெண்டு ஒன்று சார்ந்து இருக்கின்றது. ஆகினால் இது முறையாக பண்ணலைன்னா வேறு மாதிரி விபரீதமான பலனை கொடுத்து விடும். பசி தூக்கம் சரியாக இல்லைன்னா முறையாக பிராணாயாமத்தில் சரி பண்ணிக்கலாம். ஆனால் அதே ஒழுங்காக செய்யணுமே, அதுதான் சொல்லுவோம். ஒழுங்காக செய்தால் பலன் உண்டு, உடலுக்கு பாதிப்பு வராது. காரணம் பிராணாயாமத்துக்கு ஒரு சில விதிகள் இருக்குது. எந்த விதியோடு செய்யணும், அதனால தான் பாரு 4ஆவதாக வச்சார். இயம நியம ஆசன, அடுத்து தான் பிராணாயாமம். இயமன்னா செய்ய வேண்டியது செய்வது, நியமங்கள் அப்புறம் செய்ய வேண்டாது தவிர்ப்பது, பிறகு உடலை சரியாக வைத்து கொள்வதற்கான உடற்பயிற்சிகள் யோகாசனங்கள், பிறகுதான் பிராணாயாமம் சொல்லி சொன்னார். இந்த சொன்ன 32 இட்லி சாப்பிட்டுட்டு பிராணாயாமம் செய்தால் முடியுமா? 10 பரோட்டா சாப்பிட்டு பிராணாயாமம் செய்தால் முடியுமா? அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். ஆகார நியமத்தெலாம் சொல்ல போகிறார். இன்னொரு இடத்துலையும் சொல்ல போகிறார், அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்ல போகிறார். பார்ப்போம். அடுத்து பிராணாயாமம் செய்யும்போது நம்ம சுவாசிக்கிற காற்று சுற்றுப்புறம் தூய்மையான காற்று இருக்கணும். இல்லைன்னா நார்மல் சுவாசத்துக்கு பதில் என்ன பண்ணுவோம், அதிகப்படியாக நம்ம சுவாசத்தை விசேஷமாக இழுத்து விடும் பொழுது தூசு படிந்த மாசு படிந்த காற்று என்ன பண்ணுறோம், அதிகமாக நம்ம எடுத்து நுரையீரலுக்குள் விடும் பொழுது நுரையீரல் கூட பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகினால கால நேரம் தூசு இல்லாத இடமாக, கால நேரம் தான் இயற்கையாக அமைதியாக இருக்கும், வாகனங்கள் போக்குவரத்து இருக்காது. அது இது போல் ஆசிரமங்கள் அது மரங்கள் சூழ்ந்த இடம் நல்லா இருக்கும்.
வீட்டுக்குள்ளே செய்கிறது கூட கஷ்டம் தான். ஏன் தெரியுங்களா? வீட்டுக்குள்ளே பாருங்கள், எங்கேயோ போயிட்டு வரோம், பீரோ தான் பூட்டி வச்சுப்போம், அதுக்குள்ளே பார்த்தா கூட தூசு படிஞ்சிருக்கும், அப்படி தூசு போயிருக்கும். அப்போ அப்படிப்பட்ட காற்றை இழுத்து விட்டேன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? அது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். சில கட்டுப்பாட்டுடன் தான் செய்ய வேண்டும். அதிக உழைப்பு களைப்போட யோகா செய்யக்கூடாது, மூச்சு பயிற்சி செய்யக்கூடாது, உறக்கமின்றி இருக்கக்கூடாது, செயல்கள் அளவாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் பிராணாயாமம் செய்ய வேண்டும். அதனால தான் 4வது படியாக பிராணாயாமத்தை பதஞ்சலி மகரிஷி சொன்னார். இவைகளை சரி செய்த பிறகு பிராணாயாமத்தை வைத்தார்கள். ஆக பெரிய அளவுக்கு கடினமான பிராணாயாமத்தை செய்ய வேண்டாம் என்பது பெரியோருடைய உபதேசம். ஞாபகம் வச்சுக்கும். பகவான் சொல்லியுள்ளபடி அளவாக செய்தால் போதும். பகவானே ரொம்ப அளவாக தான் சொல்கிறார். அதோடு கூட ரமண மகரிஷி அளவாக வேறு ஒன்று சொல்லுவார், பிராண ஈக்ஷணம் ஒன்று சொல்லுவார். அது என்னன்னு பார்ப்போம். ரெண்டுத்துமே இங்கே பார்த்துடுவோம். பொதுவாக பகவான் சொல்வது 3 படியாக சொல்கிறார், 3 அங்கமாக. மெதுவாக காற்றை உள்ளே இழுப்பது, மெதுவாக காற்றை நன்கு இன்னையில் சொல்கிறோம் பாருங்கள், உள்ளுக்கு இழுப்பது. 2வது படி, இழுத்த காற்றை மெதுவாக நமக்குள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கச் செய்வது. மெதுவாக இழுத்து மெதுவாக இருக்கச் செய்வது. பிறகு மெதுவாக வெளியே விடுதல். இது ரொம்ப சிம்பிள். நன்கு சுவாசத்தை, இப்போ நம்ம முழு சுவாசத்தை செய்கிறோம்னா இல்லை, நார்மலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்கு சுவாசத்தை உள்ளுக்கு எடுப்பது. அப்படி செய்ய என்ன ஆகுன்னா, நாள் ஆக ஆக நிறைய சுவாசத்தை நம்மளால் உள்ளுக்குள்ளே இழுக்க முடியும். அது ஒரு பெரிய ஒரு பலம்தான், பயிற்சி தான். இது சாதாரண மூச்சு காற்று உள்ளுக்கு இழுப்பது. பிறகு மெதுவாக நம்முள்ளே கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உள்ளே இருக்க வைக்கிறது. அப்புறம் மெதுவாக வெளியே விடுவது. இதுதான் பிராணாயாமம். 3 அங்கங்கள் இருக்குது. இப்படி ஒரு முறை செய்தால் ஒரு பிராணாயாமம். உள்ளே இழுக்கிறது, இருக்க வைக்கிறது, விடுறது. இது ஒரு எண்ணிக்கை. இவைகள் எல்லாம் ரேஷியோ கணக்கெல்லாம் இருக்குது. எவ்வளோ நேரம் உள்ளே இழுக்கணும், எவ்வளோ நேரம் உள்ளே இழுக்கணும், அப்புறம் உள்ளே எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும், பிறகு மெதுவாக எப்படி விடணும், அதெல்லாம் ரேஷியோலாம் சொல்லுவாங்க. அந்த ரேஷியோலாம் அவரவர்களுடைய அந்த லங்ஸினுடைய அவங்களுடைய மூச்சு இழுப்பதனுடைய சக்தியை பொறுத்தது, ஆற்றலை பொறுத்து பயிற்சி செய்ய நமக்கு அதெல்லாம் கூடிடும். இதில் ஒரு 3 அங்கமாக பகவான் சொல்லியிருந்தாலும் கூட முதல்ல பிராணாயாமத்தை பகவான் இங்கே சொல்வது பூரக பிராணாயாமம். காற்றை உள்ளே இழுப்பது, அந்த காற்றை சுவாசித்தலுக்கு அல்லது காற்றை உள்ளே இழுப்பதுக்கு தான் பூரக பிராணாயாமம். 2வது ரேஷக பிராணாயாமம். ரேஷகம் என்றால் காற்றை வெளியே விடுதல், உள்ளுக்கு இழுப்பது வெளியே விடுவது. 3வது கும்பக பிராணாயாமம், காற்றை உள்ளே வைத்திருப்பது. இப்படி 3 அங்கங்களாக இங்கு பிரிக்கப்படுகிறது. திருமூலரும் திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ரேஷகம், பூரகம், பிற்பாடு கும்பகம், துதிக்கையால் உண்பார்க்கு சோரம் வேண்டாம் அப்படிலாம் சொல்லி ஒரு அந்த பழைய பாட்டு ஞாபகம் வரல, யோசித்து பார்த்தேன். இருக்குது நிறைய, அதை பற்றி திருமூலர் திருமந்திரத்தை நிறைய சொல்லியிருக்கார். ஆக இப்படி 3 அங்கங்களாக பிரிக்கப்படுகின்றது. இப்படி இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்களாம், பூரக பிராணாயாமத்தை செய்கின்றார்கள், சில ரேஷக பிராணாயாமத்தை செய்கின்றார்கள், சில பேர் கும்பக பிராணாயாமம் செய்கின்றார்கள். இதுதான் இங்கு பகவான் சொல்லுகின்ற ஸ்லோகத்தினுடைய சாரம். காற்றை உள்ளே இழுக்கும்பொழுது மெதுவாக இழுத்தல், வெளியே விடும்போது அதைவிட மெதுவாக விடுதல். இது கடினம்தான், கஷ்டம்தான். ஏனென்றால் உள்ளே இழுத்த காற்று அடுத்த செகண்ட் என்ன பண்ணோம், வெளியே ஓடி வரத்துக்கு பார்க்கும். யாராவது ஒருத்தர் ஒரு தண்ணிக்குள்ளே முக்கி ஒரு செகண்ட் இருப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் இரு, அடுத்த வர தேர்தலில் நீ தான் முதலமைச்சர்னு அவர் என்ன சொல்லுவார், முதல்ல ஆளை விடியா, அப்புறம் முதலமைச்சர்லாம் பார்த்துக்கிறேன். தண்ணிக்குள்ளே வெளியே வரையில சுவாசம் வேணும், உயிர் வாழ்த்து. அதுதான். அதுபோல் உள்ளே போன காற்று என்ன பண்ணோம், உடனே வெளியே வர பார்க்கும். இது ரேஷக பிராணாயாமம். கும்பகம் என்பது உள்ளே நிறைத்து வைத்திருக்க அந்த காற்றை கொஞ்ச நேரம் வச்சுருக்கிறது. 2 செகண்ட் இழுத்தோம்னா 3 செகண்ட் உள்ளே இருக்கிறது, 4 செகண்ட் வெளியே விடுறது. அதுபோல் ஏதோ ஒரு ரேஷியோ வச்சுக்கலாம். தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பழகுங்க, கேட்டு செய்யுங்க. அப்படி உள்ளே இழுப்பதில் ஒரு முறை, வெளியே விடுவதில் ஒரு நியமம், உள்ளே வைத்திருத்தல் ஒரு முறை இருக்கின்றது. இந்த 3 இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றில் முக்கியத்துவம் தருகின்றார் பகவான். இங்கு நாம் அவர்களுடைய உடல் வாகுக்கு ஏற்ப படித்தவர்களிடம் சென்று தெரிந்து பயிற்சி செய்ய வேண்டும். இல்லைன்னா நாடி சுற்றி மட்டும் செய்தால் போதும். அதிலே இருக்குது, நிறைய வெரைட்டி சொல்லி கொடுக்குறாங்க. நாடி சுற்றி என்ற எளிமையான ஒரு சுவாச பயிற்சி செய்தால் கூட போதும். ஆனால் அன்றாட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்யணும். உடல் நன்கு உற்சாகத்தோடு நன்கு இருக்கும். ஆனால் என்னென்னா, இந்த பயிற்சியை பிராணாயாமத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பதஞ்சலி யோக சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்தும் பிராணாயாமத்தை சொல்லிக் கொடுத்து ஒரு பரம்பரை இருந்தது, சம்பிரதாயம். இன்றைக்கி பெரும்பாலும் இல்லை. ஆனால் அவரவர்கள் ஏதோ ஒன்று படியை வைத்து கொண்டு ஏதோ நான் சொல்லிக் கொடுக்குறன்ற பேர்களில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜாகிரதையாக பயிற்சி செய்யணும். இல்லைன்னா பகவான் சொல்கிற போல் எளிமையாக சிம்பிளாக செய்வது நமக்கு
அப்படி ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வது பயன்படும். இல்லை என்றால் என்ன பண்ணலாம், செய்யாமல் இருக்கிறது நல்லது. இப்போ போயிட்டு வர மூச்சு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கட்டும், அதெல்லாம் திசை மாற்றலாம் விட்டுற வேண்டாம். ரூட்டு தெரியாத போயிட்டு அவஸ்தைப்படக்கூடாது. ஆக நியம ஆசனம் என்ற 3க்கு பின்னர் தான் பிராணாயாமம். இந்த 3 நமக்கு இருக்கா என்றால் இருந்தால் பிறகு யோசிக்கலாம். இவைகள் இல்லாமல் பிராணாயாமத்துக்கு போவது நல்ல பலனை கொடுக்காது. ஆக பிராணாயாமத்திற்கு பதிலாக பிராண ஈக்ஷணம் இப்போ சொன்னோம் பாருங்கள். ரமண மகரிஷி அழகாக சொல்கிறார். என்ன தெரியுங்களா, எவ்வளவு இழுக்கணும், எவ்வளவு உள்ளே வைத்திருக்கணும், வெளியே எவ்வளோ விடணும், அதெல்லாம் கேல்குலேஷன் ஒன்றுமே வேண்டாம். அமைதியாக அமர்ந்து கொள். அழகாக சொல்கிறார். 5 நிமிடங்கள் உன்னுடைய வெளியேவும் உள்ளே சென்று வருகிற பிராணனை அமைதியாக கவனித்து அமர்ந்துரு. நம்ம கவனம் பிராணனில் இருக்கட்டும், வெளியே போகிற மூச்சு உள்ளே வர மூச்சை கவனிச்சுக்கோன்றார். அது கவனித்தாலே என்ன ஆகும், மனதானது அமைதியை அடைவதை நீ காணலான்னு சொல்கிறார். நல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிள் மூச்சு பயிற்சி. அமைதியாக அமர்ந்து நம்முடைய சுவாசத்தையே, நம்முடைய கவனம் சுவாசத்தில் இருக்குன்னா நம்ம தியான யோகத்தில் தியானத்தை ஆரம்பிப்போம். அதில் அழகாக சொல்லி கொடுப்போம். உடலையும் மனதையும் அமைதிப்படுத்துந்துறா தியானம். பாடி மைண்ட் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் சொல்கிறோம். அதில் பிராணனை கவனிப்பது, வெளியேயும் உள்ளேயும் போகக்கூடிய சுவாசத்தை கவனித்து அமர்ந்திருக்கும். டெய்லி அப்படி ஒரு பயிற்சி பண்ணணும்னு சொன்னால் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆக மெதுவாக இழுத்து மெதுவாக விடுங்கள். நமது கவனம் அப்பொழுது பிராணனில் இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, வெளியே அலைந்து கொண்டுள்ள மனம் நம்மிடம் வந்துவிடும். பிறகு ஜபம் முதலிய சாதனங்களை ஒழுங்காக செய்யலாம். ஆக பிராணனை ஓரிரு நிமிடம் கவனித்தல், பிறகு சாதனங்களை செய்தல். அதுதான் இந்த பயிற்சிக்கு தான் பிராண ஈக்ஷணம் சொல்கிறார். இவ்வாறு செய்து பார்த்தால் நாம் வெற்றியை அடையலாம். ஆக ஏதாவது ஒரு செயலை மனது செய்ய வேண்டும். இங்கு பிராணனை கவனித்தல் என்ற வேலையை மனம் செய்கின்றது. இவ்வாறு மட்டும் செய்வது தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த பிராண ஈக்ஷணம் அல்லது சாதாரணமாக சுவாசத்தை எவ்வளவு முடியுமோ நன்கு உள்ளுக்கு இழுத்து எவ்வளோ முடியுமோ வைத்திருந்து வெளியே விடுவது இயல்பாக இருக்கணும். இது ரொம்ப முயற்சி பண்ணி அப்படியே ஒரு கடினமெல்லாம் பண்ணக்கூடாது. சில பேர் தியானம் பண்ணிட்டு உட்காரதே பார்த்தா என்னமோ சண்டைக்கு போகிறாப்போல் இப்படியே உட்காந்துருப்பாங்க. சண்டைக்கு போகிறாப்போல் இருக்கும். அமைதியாக உட்காரணும், ரிலாக்ஸாக இருக்கணும். ஏன்னா மனசு தான் தியானத்தை பண்ண போகிறது. இந்த மனசு தியானம் பண்ணுறது உடல் ஒத்துழைப்பு தேவை. அதற்கு பாடி மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கணும். உடல் ஒத்துழைச்சா தான் மனசு அமைதியாக உட்காந்துருக்க முடியலன்னா, சில நேரத்தில் சில உடலே ஒழுங்காக உட்கார வைக்க முடியலன்னா ஸ்தூல உடம்பையே சூக்ஷமாக மனது எங்கே உட்கார வைக்க போகிறோம். இந்த பாடி மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணாமல் தியானம் பண்ணுற பேர் வழினால்தான் தியானத்தை வெற்றிகரமாக செய்ய முடிவதில்லை. ரொம்ப முக்கியம். 6 மாதம் ஆனாலும் இந்த உடலையும் பிராணனையும் ஒழுங்குபடுத்துகிற தியானமே 6 மாதம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, அதுவே செய்து அதுவே பெரிய ஃபிசிக்கல் பிரயோஜனம் இருக்குது, பண்ணணும். ஆக வேறு விதமாக பிராணாயாமம் வேண்டுமென்றால் அதை பயின்றவர்களிடம் நாம் பயிற்சி பெற்று நாம் செய்ய வேண்டும். அப்படி பயிற்சி செய்ய நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும், உணவு ஒழுக்கம் இருக்க வேண்டும், வாழ்க்கை முறை நியமங்கள் இருக்க வேண்டும். ஒருத்தர் அழகாக சொன்னார், தியானத்துக்கு 20 நிமிடம் தியானம் பண்ணணும்னு சொன்னால் 24 மணி நேர வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 23 மணி 40 நிமிடங்கள் நம்முடைய வாழ்க்கையுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த 20 நிமிட தியானத்தில் வெளிப்படும் சொன்னார். அப்போ 20 நிமிஷம் நம்ம தியானம் பண்ணணும்னு சொன்னால் 23 மணி நேரம் 40 நிமிடங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தோமோ அதைத்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னா, அப்போ 23.5 மணி நேரம் வாழ்க்கை எப்படி இருக்கணும், வாழ்க்கையாக இருக்கணும். கச்சாமுச்சான்னு இருந்தால் தியானமும் கச்சாமுச்சான் தியானம் தான் வரும். ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல் பகுதியில் பகவான் பூரக பிராணாயாமத்தை சொல்கின்றார். அபானே ஜுக்வதி பிராணம். பிராணக என்றால் இங்கு காற்றை வெளியே விடுதல் என்று பொருள். ஆமாம், வெளியே விடுவது. அபானக சொல்லிச்சுன்னா காற்றை, பிராணன் சொல்லி சொன்னால் காற்றை உள்ளே வெளியே விடுவது. அப்பான்னு சொல்லி சொன்னால் காற்றை உள்ளே இழுத்தல், இன்ஹலேஷன். நல்ல ஞாபகத்தின். அப்பானக என்றால் காற்றை உள்ளே இழுத்தல். அப்பான என்ற சொல்லுக்கு வேறொரு அர்த்தம் இருந்தாலும் கூட இந்த இடத்துல இன்ஹலேஷன். முதல் பகவான் என்ன சொல்கின்றார், பூரக பிராணாயாமத்தை சொல்லுகின்றார். பூரக பிராணாயாமம் சொல்லி சொன்னால் பூரக பிராணாயாமத்தில் காற்றை உள்ளே இழுப்பதற்கு தான் இங்கே முக்கியத்துவம். நன்கு சுவாசத்தை உள்ளுக்கு இழுத்து நன்கு நேராக நிமிர்ந்து அமர்ந்து நன்கு காற்றோட்டம் உள்ள இடத்தில், தூசு இல்லாத இடத்தில் அமைதியாக அமர்ந்து எவ்வளோ சுவாசத்தை உள்ளுக்கு இழுக்க வேண்டுமோ அவ்வளவு சுவாசத்தை. ஆரம்பத்தில் அப்படி முடியறதில்லை. அப்படி பயிற்சி செய்ய செய்ய நமக்கு தெரியும், இவ்வளோ மூச்சு நம்மளால் உள்ளுக்கு இழுக்க முடியுதுன்னா அவ்வளோ தேவை இருந்திருக்கும்.
அது செய்து செய்து பழகினோம்னா நம்முடைய நுரையீரல்கள், நம்முடைய ரத்த ஓட்டுங்கள் இதெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும், உடல் நல்லா இருக்கும், ரத்த ஓட்டமும் சக்தி உள்ளதாக இருக்கும். தேவையான ஆக்சிஜன்லாம் நம்ம ரத்த பகுதிகளுக்கு, நாடி நரம்புகளுக்கு கிடைக்கும். ஒரு ஆற்றலை நமக்கு உருவாகும். ஆக பூரக பிராணாயாமத்தில் காற்றை உள்ளே இழுப்பதற்கு தான் முக்கியத்துவம். காற்றை வெளியே விடவோ உள்ளே வைத்திருப்பதோ இங்கே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆகினால் இங்கு எது அக்னி, அது வரும் ஹவிஸ் எது, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா யஜ்ஞமா சொல்லியிருக்கிறார். ஆக இங்கு அக்னியாக இருப்பது அப்பானக, அவிஸ் என்ன, பூரக பிராணன் தான் சொல்கிறார். அப்பான் என்றால் உள்ளே இழுக்கின்ற காற்று அக்னியாகவும், வெளியே வருகின்ற காற்று அவிசாகவும் ஆகுகின்றது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். அபானே ஜுக்வதி பிராணம், பூரக பிராணாயாமம். அப்பானே என்றால் அப்பானனிடத்தில் பிராணனை ஜுக்வதி ஆகுதி செய்கின்றார்கள். இது ஒரு கற்பனை தான், பாவனை தானே தவிர உள்ளே இழுக்கின்ற காற்று வெளியே விடுகின்ற காற்றை எல்லாம் நாசம் செய்கின்றது. காரணம் என்ன? இங்கு முக்கியத்துவம் உள்ளே இழுத்தலுக்குத்தான் இங்கு முக்கியத்துவம். உள்ளே இழுக்கின்ற காற்றுக்கு வெளியே விடுகின்ற காற்று தியாகம் செய்யப்படுகின்றது. அந்த போர்டெல்லாம் பார்த்துருப்பேன், அது ஒரு மாதிரியான உதாரணம். அந்த இழுக்க இழுக்க இன்பம் தரோம்னா வீணா போனாலும் அது இன்பமாக தரும். டாக்டர் சொல்லிடுறார், வேண்டாயா. இது ஒரு யஜ்ஞத்திற்கு கற்பனை. உள்ளே இழுக்கின்ற காற்றில் வெளியே விடுகின்ற காற்றை ஆகுதி செய்கின்றார்கள். அடுத்து இரண்டாவது பகுதி நாளை வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.